என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு பிள்ளையே, தினமும் இந்த பதிவை ஒரு முறையாவது கேட்டுவிடு. அப்படி கேட்டு விடுவாயானால் இனி உன் வாழ்க்கையில் பண பிரச்சனையே இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுவேன். என் அழகு பிள்ளையை, என்னை நம்பினால் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நான் சொல்லியபடி உன் இல்லத்தில் நீ செய்தால் நிச்சயமாக இந்த அனைத்து செல்வத்தையும் பணத்தையும் இழுத்து வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவானது எவ்வளவு முக்கியமானது என்று நான் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. உன் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தான் உனக்கு செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கடைபிடித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நீ செய்து விட்டால் நிச்சயமாக நீ நினைத்த செல்வத்தை அடைவாய். இது உன் வராகி தாயின் சத்திய வாக்கு. இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் தங்களுக்கு எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நிச்சயமாக நினைத்த தொகை நாளை மாலைக்குள் உன் வீடு வந்து சேரும். ஆனால் இதையெல்லாம் நினைத்து நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமா, இது இப்படியே நடக்குமா என நம்பிக்கை கொள்ளாமல் அவநம்பிக்கையோடு நினைத்து கொண்டே இருந்தால் அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்களது வாழ்க்கையும் அமையும். அன்பு பிள்ளையே, துணிந்து ஒரு முறை கண்ணீர் வடிக்காமல் சந்தோஷமாக நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை மன நிறைவோடு நீ செய்து முடித்தால் நிச்சயமாக நீ கேட்டதை அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். என் தாய் நான் நினைப்பதையெல்லாம் செய்து கொடுப்பார்கள் என்று என் மீது ஒரு முறை நம்பிக்கை கொண்டு செய்துதான் பாரேன். நிச்சயமாக நினைத்த காரியம் நடக்கும். அதேபோல் சில விஷயத்தை நீ கடைபிடித்துதான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியோடும் மங்களகரத்தோடும் உனக்கு கிடைத்த தொகையானது கரங்களில் தழுவினால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவிற்கு இந்த பூஜைகளையும் உன் இல்லத்தில் வழிபட்டால் லட்சுமி சொரூபமாக வெள்ளிக்கிழமை மாலை உன் இல்லம் தேடி தேவையான தொகை வர வைப்பேன். இது நிச்சயமாக நடக்கப் போகிறது. நான் செல்வத்தை கொண்டு வருவேன். லட்சுமி வராகி தாயே, என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளினுடைய வீட்டிலும் நான் வருவேன். அதேபோல் என் தங்க பிள்ளையே, சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்த பிறகுதான் இந்த செல்வத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய பணத்தையும் மற்றவர்கள் கையாள வேண்டும் என்ற கயவர்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள். அதுவும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சில திட்டங்களை தீட்டி உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி மூடிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் உன்னிடத்தில் உட்கார வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் இல்லம் தேடி இந்த வரம் வரப்போகிறது. முதலில் இந்த நபரை அனைத்தையும் அகற்றி வைத்துவிட்டு தான் உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுப்பேன். ஏனென்றால் கண்ணீரோடு யாராவது பொய்யாக நடித்து கொண்டு வந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி நீ அள்ளி அள்ளி இறைத்து விடுகிறாய். அல்லது அவர்களிடம் ஏமாறுவது அதிகமாக உன் வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று முதலில் உனக்கு தெரிவிக்க வேண்டும். உன்னுடன் இருப்பவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னை மட்டுமே முழுமையாக சேர வேண்டும் என்பதினால்தான் தாய் உன் வாழ்க்கையில் முதலில் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நான் அப்படி முடிவெடுத்தது சரிதானே என் தங்கப்பிள்ளையே? நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உன்னுடைய நல்லதுக்காக உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவும் மட்டுமேதான் நான் எடுக்கிறேன். என்னுடைய நல்லதிற்காகவோ என்னுடைய சுயநலத்திற்காகவோ நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஏனென்றால் பலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று
உன்னை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி காமித்து பேசக்கூடிய நபர்கள் உன் கூடவே இருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே. நீ தைரியமாக இரு, எதை நினைத்தும் அழாதே. நான் இருக்கிறேன் என்று சொல்லிய பிறகும் நீ அழுவதினால்தான் இந்த தாய் கோபம் தாங்க முடியாமல் வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், இந்த தாய் இருக்கிறேன், ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு, நான் எப்பொழுதும் உனக்கு கவசமாக இருப்பேன். உன் இல்லத்திற்கு வெளியே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு காவலாக கலப்பையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? இப்பொழுது நான் உன் இல்லத்திலும் நிறுவனம் செய்ய போகிறேன். உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீ ஏற்றக்கூடிய வெள்ளிக்கிழமை தீபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்க போகிறேன். இந்த தாய் வந்து விட்டேன். பிறகு ஏன் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய்? நீ கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தால் இந்த தாய்க்கு கோபம் வரத்தானே செய்யும். இனிமேல் நீ அழக்கூடாது. சந்தோஷத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை நீ எப்படி உன் வீட்டிற்குள் அழைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ அழுது கொண்டே என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக வரமாட்டேன். நீ சிரித்து கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னை வரவேற்றால் மட்டுமே உன் வீட்டிற்கு நான் நிரந்தரமாக வருவேன். உன் வீட்டிற்கு வந்து தேவையான வசதிகளை செய்து கடன் பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, உறவு பிரச்சனையோ அல்லது எந்த நோய் பிரச்சனையோ எதுவாக இருக்கட்டும், இந்த தாயால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவுமே கிடையாது. ஆனால் உன் மனதில் நம்பிக்கை என்பதும் உன் மனதில் தைரியம் என்பதும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தருணமும் என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? என் வாழ்க்கையில் என் வராகி தாய் வரப்போகிறார்கள். என் இல்லத்தில் என் வராகி தாய் வரப்போகிறார்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் ஒரு நிமிடத்தில் மாற்றி விடுவார்கள் என்று நீ நிமிடத்திற்கு ஒரு முறையாவது என்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன் இல்லத்தில் மிக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயம் அகல் விளக்கில் உனக்கு நான் காட்சி கொடுத்தே தீருவேன். செல்வத்தையும் பணத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்தே தீருவேன். உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நான் இப்பொழுதிருந்தே ஆரம்பிக்க போகிறேன் என் தங்கமே. அதனால் வெள்ளிக்கிழமை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொள். அணிந்து கொண்ட பிறகு 3 அகல் தீபங்கள், 1 தீபம் பூஜை அறையில், 2 தீபம் வாசற்படியில், 3வது சிகப்பு திரி. பிறகு ஒரு சிறு பாத்திரம், கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிளாஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. பிறகு அதில் உப்பை நிரப்பிக்கொள். முழுமையாக இருக்க வேண்டும். அரைகுறையாக பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. இதை நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் ₹1 நாணயத்தை வைத்து அதற்கு மேல் கண்டிப்பாக அகல் தீபத்தை வைக்க வேண்டும். நெய்யூற்றி சிகப்பு திரியில் தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். இதை உன் பூஜை அறையில் செய்ய வேண்டும். 2 அகல் தீபத்தை வாசற்படியில் வைத்து உன் வேண்டுதலை நினைத்து இந்த வராகியை அழைத்த பிறகு எப்போதும் நீ செய்வது போல கற்பூர ஆரத்தி, ஊதுபத்தி ஆரத்தி இவையெல்லாம் வாசலில் கொண்டு வந்து நீ செய்ய வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நான் உன் வீடு தேடி வந்து விடுவேன். நான் உன் வீடு தேடி வந்து விட்டாலே உனக்கு தேவையான பணமும் செல்வமும் உன்னை தேடி வந்துவிடும். அதனால் நம்பிக்கையோடு இதை அனைத்தையும் நீ செய்ய வேண்டும். உனக்கு எப்பொழுதும் நல்லதே நான் செய்து கொடுப்பேன். நீ எதற்கும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாய் உனக்கு ஒரு அதிமுக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். என் தங்கமே, இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை என்று அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இப்பொழுது நான் அதற்கான தீர்வினை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போது உனக்கு என்ன தேவை என்பதை மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டே இதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? இன்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லம் தேடி வந்து
உனக்கானது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயின் கடமையாகும். நான் செய்ய போகிறேன் செல்லமே. நீ இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது பல மடங்காக உன்னிடமே வந்து சேருவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் வராகி அம்மாவின் மீது முழு நம்பிக்கையோடு தானே உனக்கான தேவைகளை இப்பொழுது தொட்டுள்ளாய். நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததே உன் விருப்பம் அப்படியே உனக்கு செய்து கொடுக்க உன் தாய் தயாராக வந்துவிட்டேன். என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்யங்கராவின் அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்.